Welcome to Petakaran Vlog. வருஷத்துல 3 நாள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அந்த நியூ இயர் மறுநாள் கழிஞ்சு 3 நாள் வந்து இப்போ கடைசி ஒரு 7 இயர்ஸா வந்து இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல ஒரு 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 150 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல அந்த ஊருக்கு பேர் வந்து கட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டோர்னமெண்ட்டுக்கு பேர் வந்து கட்டன் ஸ்மாஷ். அந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக ஒரு டீம் ஒன்று குறிப்பிட்ட பிளேயர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு டீம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, நல்ல பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்னையும் ஒரு டீம்ல செலக்ட் பண்ணி அந்த டீமுக்கு விளையாடுறதுக்காக நான் இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு 2 கேம் வின் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் ஃபைனல்ஸ் நடக்கும், செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் நாளைக்கு ஈவினிங் நடக்கும். இது வந்து என்ன ஃபார்மேட்டில் நடக்கும் அப்படின்னா எல்எம்எஸ் ஃபார்மேட்ல தான் நடக்கும். 8 பேர் தான் அந்த டீம்ல இருப்பாங்க. T20 ஃபார்மேட் தான், ஆனா சில வித்தியாசம் இருக்கும் இந்த காம்படிஷன்ல. லைக் யூஸ்வலா 6 பால் பர் ஓவர், ரைட்? ஆனா இந்த காம்படிஷன்ல வந்து 5 பால் தான் பர் ஓவர். ஒரு வைட் ஃபர்ஸ்ட் வைட் போட்டீங்கன்னா 1 ரன், செகண்ட் வைட் போட்டா சேம் ஓவர்ல 3 ரன். அந்த மாதிரி சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கு. நீங்க எல்எம்எஸ் அப்படி லாஸ்ட் மேன் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குண்டான ரூல் எல்லாம் அப்படி கரெக்டா வந்துடும். நீங்க யார் வேணா என்னோட பேரை கூட நீங்க போட்டு தினுஷன் சந்திரசேகரன் போட்டு நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, நான் வந்து என்ன ரேங்க்ல இருக்கேன், எல்லாமே வந்துடும். இப்போ அது இந்தியால எல்லா கண்ட்ரிலுமே விளையாண்டுட்டு இருக்காங்க. I'll see you on the ground. Maybe in the road trip எல்லாத்தையும் நான் கேப்சர் பண்றேன். I'll see you guys. அப்புறம் இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு டீம் இருந்துச்சு, பிரிஸ்பன் கூல் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. ரொம்ப 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 சூப்பரா எல்லாருமே தமிழ் பசங்க, எல்லாருமே ஸ்ரீலங்கன்ஸ், பயங்கரமா ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸ்டேஜ்ல எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ற எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஆனா ஒரு டைம்ல நம்பர் 1 டீம் இன் பிரிஸ்பன் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருந்தோம். அது இல்லாம இந்த எல்எம்எஸ் காம்படிஷன் சொன்னா இல்லையா, எல்எம்எஸ்ல வந்து வேர்ல்டு ரொம்ப ஷார்ட் பீரியட்ல ஒரு 2-3 இயர்ஸ்லயே வந்து ஷார்ட் பீரியட்லயே வந்து வேர்ல்டுல நம்பர் 1 டீம், வேர்ல்ட்லேயே நம்பர் 1 டீம்னா அப்புறம் ஆஸ்திரேலியாவில் நம்பர் 1 டீம், பிரிஸ்பன்ல நம்பர் 1 டீம், நம்ம இருக்க சிட்டியில். ஸோ எல்லாமே டாப்ல வந்து நிப்பாட்டி வச்சிருந்தோம். இந்த பர்டிகுலர் காம்படிஷன் கட்டன் ஸ்மாஷ்ல ஃபர்ஸ்ட் இயர் வந்து நாங்கள் தான் சாம்பியன்ஸ். அது மாதிரி செகண்ட் இயரும் வந்து நாங்கள் தான் சாம்பியன்ஸ். அதுக்கப்புறம் அந்த டீம் எங்களால் ப்ராப்பராக அந்த டீமை கொண்டு போக முடியல. அப்புறம் நாங்கள் இருந்தாலும் செலக்டிவ் பிளேயர்ஸ்லாம் போட்டு போனோம். பட் தேர்ட் இயர் வந்து எங்களால் இது பண்ண முடியல, செமிஃபைனலில் தோத்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த டீம் பிரிஸ்பன் கூல் பாய்ஸ் அந்த டீமே அங்கே போகல. நாங்கள் வேற டீமில் அப்படியே செதஞ்சி அங்கே எங்கன்னு போய் விளையாட ஆரம்பிச்சு இப்போ வந்து இந்த இன்னொரு டீம்ல இருந்து நம்மளை எடுத்து போட்டு விளையாடுற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. என்னால் எவ்வளோ என்டர்டெயின் பண்ண முடியுமோ அவ்வளோ என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே வர்றேன். அதோட சேர்த்து நம்ம அந்த பாட்டும் கேட்டு வருவோம். உயிரே 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 உயிர் நீதான் என்றான், தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? இந்த பாட்டு இப்ப போகும்போது மனசுக்குள்ள ஒண்ணு தோணுது. என்னன்னா, பார்ட்னர் அபி வந்து இப்ப இங்க இல்ல, அவங்க சிங்கப்பூர் போயிருக்காங்க. ஐ மிஸ் ரியலி ஐ மிஸ். இப்ப ஒருவேளை அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா, இங்க இருந்திருந்தாங்கன்னா இப்ப நான் கூட்டிட்டு போயிருந்திருப்பேன். இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருந்திருக்கும். அவங்க இருக்கும்போது பெருசா அவங்க கிட்ட என்ன சொல்றது, நோண்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு, சண்டை போடுறது இல்ல, ஜஸ்ட் ஒரு ஃபன்னா விளையாண்டுக்கிட்டு அப்படி இருக்கிறது. இப்ப அவங்க இல்லாதது ஐ ரியலி மிஸ். கண்ணால என் கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி, உன்னோட நான் ஒன்னாக வேணும், வேற எதுவும் வேணாண்டி. என்னாடி நீ அழகியே அல்லாடுதே அழகியே, கொஞ்சம் முன்னாடி நான் அழகியே அல்லாடுதே. காப்போகாதடி நீ விட்டாலுமே நான் உன்னோடதான் சுட்டாலுமே, உனக்குள் போறது உனக்குள் மறிக்கும் ஒரு ஆண் பறவை என்ன பாரடி. டெடிகேட்டட் டு அபி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா.
யாராவது சிகப்பு கலர்ல யானை பார்த்துருக்கீங்களா? நான் காட்டுறேன் உங்களுக்கு சிகப்பு கலர் யானை. இந்த யானை தும்பி கைய தூக்கிக்கிட்டு சும்மா ராஜா மாதிரி நிப்பாரு. எப்படி வேற லெவல்ல இருக்குல்ல? நான் போய்கிட்டு இருக்க ஊர் இருக்குல்ல கெட்டன், அதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது ஃபுல்லாவே ஃபார்ம் லேண்ட். காலிஃப்ளவர், கேரட், ஆனியன், நிறைய அந்த மாதிரி இது வந்து வெஜிடபிள் திங்ஸ் வந்து நிறைய இங்க வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் அங்க தெரியுதாருன்னு தெரியல, அவ்வளோ அங்க அந்த தூரத்துல அங்க அந்த ஷெட்டுக்குள்ள பாக்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஃபுல்லாவே வந்து ஆனியனுக்காக. எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஆஸ்திரேலியா வந்த புதுசில் நம்ம வந்து வேலை வந்து ஈஸியாக எடுக்க முடியாது இல்லையா? அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக ஃபார்ம் ஒர்க்கு தான் வந்து ரொம்ப 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 கம்மியான விலைக்கு வேலை செஞ்சு அதெல்லாம் ஃபன்னியான மூமெண்ட்லாம் நிறைய இருக்குது. வந்து ஒரு பாக்ஸுக்கு அந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வெங்காயம் வெட்டி கொடுத்து நிறைச்சா $40. நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரு பாக்ஸ் தான் வெட்டினோம். ஸோ அங்கேருந்து இங்கே காருக்கு வேனில் கூட்டி தான் வருவாங்க. வேன்ல வர்றதுக்கே நாங்க ஒரு ஆளுக்கு $20 பே பண்ணணும். அப்ப கணக்கு போட்டு பாத்துங்க, 3 பேருக்கு $60 ஒரு நாளைக்கு. நாங்க வேலை செஞ்சது $40, கை காசு $20 போட்டு நாங்க கொடுத்தோம் வேனுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனும் வந்து இங்க இருந்துச்சு. அது அப்படியே போக அது வந்து அப்படியே மாறிடுச்சு. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் அதோட நேக்கு கை இந்த வலி பெயின் அதெல்லாம் வந்து தெரியல அந்த டைம்ல. அதுக்கப்புறம் போக ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு அந்த வேலையை விடல. அப்பயும் ஒரே நாள்ல விட்டுறல, திரும்பி மறுநாளும் வந்தோம், அதுக்கப்புறமும் வந்தோம், திரும்பி வந்து அதுலேயே நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒரு நாளைக்கு 500-600 வரைக்கும் ஏர்ன் பண்ற அளவுக்கு அதுல அந்த நேக்கிவ்ஸ் அந்த வளைவு சுழிவு எல்லாம் கண்டுபிடிச்சி இப்படிதான் இருந்து வெட்டணும், இப்படிதான் இதெல்லாம் தான் வேணும். இந்த வேரை கட் பண்ண நிறைய நாங்க கிளீனா கட் பண்ணுவோம். ஸ்டார்டிங்ல வேறு கிளீனா மேல டாப்ல கிளீனா கட் பண்ணி போடுறது. ஆனா அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வேற வந்து கொஞ்சம் நீட்டா வெட்டினா அது இடத்த கொஞ்சம் பிடிக்கும். இப்படின்னா நிறைய அதெல்லாம் பார்த்து பழகி ஒரு அளவுக்கு வந்தாச்சு. இங்க வந்து சோளம் போட்டிருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாவே சோளம் போட்டிருக்காங்க. வெல்கம் டு கெட்டன் கூட பாத்தீங்கல்ல, வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் ஹியர். இங்க கொஞ்சம் ஃபியூல் கம்மியா இருக்கு. நான் இப்போ ஃபியூல் போட்டது $1.76 லிட்டர். இங்க வந்து $1.59 தான் இருக்கு. 20 cents லாபமா இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே. அந்த டைம்ல எனக்கு ஃபியூல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து இப்போ இங்க ரைட் எடுக்கணும். நம்ம கிரவுண்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. எனக்கு தெரியுது கிரவுண்டு, என்னால் பார்க்க முடியுது. டக் கிராசிங் இங்க இது ஒன்று இருக்கு. இந்த மாதிரி இடத்துல வந்து தெரியுது டக் கிராஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து போர்டே வச்சிருப்பாங்க இங்கெல்லாம். இந்த மாதிரி இடத்துல வந்து டக் கிராஸ் ஆகும், கொஞ்சம் மெதுவாக பார்த்து போங்க அப்படின்னுட்டு. ஓகே, நம்ம கிரவுண்டு கிட்ட வந்தாச்சு. இதுதான் காஹில் பார்க் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ். இந்த பக்கம் ஒரு கிரவுண்டு. இங்கே இதில் ஒரு மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு, ஷெட்டு இந்த பக்கம் இருக்கிறது. ஸோ நம்மளோட மேட்ச் வந்து எந்த கிரவுண்டு இது வரைக்கும் தெரியலை. அங்கே ஒரு கிரவுண்டு இருக்குது, நம்ம இதுக்குள்ளே போவோம். மேட்ச் விளாண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. தெரியுதா மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு, செம்மையா இருக்குல்ல. ஓகே, நம்ம இப்போ போயிட்டு நம்ம பசங்க எவனுங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு போய் பார்ப்போம். Hey bro, how are you?